கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மங்களகரமான மாதத்திலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே அவதரித்த தெய்வம் இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க இதோ உங்கள் வீட்டுக்கு வராரு. அந்த மங்கள வார்த்தை என்ன எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோம்? என்னை விட அவன் நல்லா இருக்கான், என்னை விட இவன் நல்லா இருக்கிறா, எங்கள் குடும்பத்தை விட அந்த குடும்பம் நல்லா இருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தீங்க. உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றும்படி ஆண்டவர் நேரடியாக இன்னைக்கு உங்கள் வீடு தேடி வந்து சொல்கிறாரு, உன்னை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதை சொல்கிறது யாருன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டுகிற, விரும்புகிற, பிரியமாக இருக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அதுக்குள்ள செயல்பாடை செய்யாமல் அவர் வந்து சொல்லுவார். சொல்லிட்டு விடுகிற தேவன் அல்லவா? அதனால நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லும் பொழுது உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சைடில் இல்லை அப்படின்றது ஆண்டவருக்கு துல்லியமாக தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு, ஓகே என் பிள்ளைக்கு இந்தந்த காரியத்தில் இது குறைவு இருக்குது, இதை இன்னைக்கு கிளியர் பண்ணணும், இந்தந்த காரியங்கள் பெண்டிங்கில் இருக்குது, இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொடுக்கணும், இது என் பிள்ளைக்கு முடிக்க முடியாமல் இருக்குது, இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு இந்த இயர் எண்டை நோக்கி ஓடும் பொழுது நம்ம எப்போவுமே இந்த வருஷ கடைசிக்குள்ளால இதை முடிச்சிடணும். சரியான விஷயந்தான். நம்ம டார்கெட் வச்சு ஓடுறோம். எப்பயாவது புதிய வருஷத்துக்குள்ளே போக முன்னாடி ஆண்டவர் கடனோட போகக்கூடாது, புதிய வருஷத்தில் போகிறதுக்கு முன்னாடி எப்பயாவது அந்த கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வந்துன்னா வர்ற வருஷமாவது நிம்மதியாக வாழணும் ஆண்டவரே. நிறைய பிளானில் இருக்கிறீங்க. இந்த பிளான் எல்லாம் ஆண்டவர் பார்த்ததுனால தான் சொல்கிறாரு, அதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சகல ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னா உன்னை நிந்தித்த ஜனங்களை பார்க்கலாம், சகல ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னா உன்னை அக்கம் பக்கத்துல இருந்து உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற ஜனங்களை பார்க்கலாம், சகல ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னா நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை அற்பமா பார்த்த ஜனங்களுக்கு மத்தியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அவர்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யோசித்து பாருங்க, பொத்திபாருடைய வீட்டில் ஒரு காலத்துல யோசேப்பு வேலை செய்தான். ஆனா ஒரு காலம் மாறி வரும் பொழுது சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வசனத்தின்படி இந்த யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியா மாறும் பொழுது இப்ப என்னாச்சு, இவனுக்கு வேலை கொடுத்த போத்திபாரே இவனுக்கு கீழே வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவங்க சகோதரர்லாம் இவனை அற்பமா பார்த்தாங்க. அதே சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அவங்க மத்தியிலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அதே ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சுஜாதா எபினேசர் ஃப்ரம் ராயபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவர் பெயர் எபினேசர். அவருடைய பாதத்தில் ஒரு கட்டி வந்து ஆபரேஷன் செய்து கட்டியை அகற்றும் போது அதிலிருந்து குடல் போன்று ஏதோ ஒன்று வெளியே வந்தது. அதன் பிறகு தொடர்ந்து அவருடைய காலில் 35 முறை மருத்துவர்கள் சிறு சிறு ஆபரேஷன் செய்தார்கள். மேலும் அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் 6 மணி நேரமாக செய்தார்கள். மருத்துவர்கள் இனி அவருடைய காலை எடுத்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய கணவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்ட போட்டோவை காட்டி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியதை சொல்லி ஜெபித்தார். இது வியாதி அல்ல, இது ஒரு கட்டுதான் என்று சொல்லி தெளிவாக சொல்லி மிகவும் பாரப்பட்டு அந்த கட்டை உடைத்து ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு அவருடைய காலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக நடக்கிறார். மேலும் வேலை இல்லாமல் இருந்த அவருக்கு வேலை கிடைத்தது. சந்தோஷத்தோடு இப்பொழுது வேலைக்கு சென்று வருகிறார். யோசித்து பாருங்க, காலையே எடுத்துறன்ற ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? வேலைக்கு போக முடியுமா அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு? அந்த சூழ்நிலையிலே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஆண்டவரை தேடி அந்த சகோதரி வந்தாங்க. அவருடைய ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு கட்டுகளை உடைச்சி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்து இப்போ ஹாப்பியாக எப்பவும் போல
வழக்கம் போல அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அந்த சகோதரர் நடக்க முடியாது, கால் எடுக்கணும்னு சொன்ன அந்த சகோதரர் இப்பொழுது நம்ம ஸ்கிரீன்ல நம்ம காமிக்கிறோம் பாருங்க, நடந்து வந்து அவருடைய மனைவியோட சாட்சி சொல்றதை நீங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். குறிப்பாக நாளைக்கு நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரம் சென்னையில கற்பத்தின் கனி சேமம் உபவாச கொடுகை நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்முடைய ஜெபகோபுரத்துல நடக்குது. குழந்தை இல்லாம இருக்கிற பிள்ளைங்க குடும்பமாக நீங்க இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளலாம். இது உங்களுக்காகவே ஸ்பெசிபிக்கா யுனிக்கா ஆண்டவரால திட்டமிடப்பட்டு நடத்துகிற ஒரு கூட்டம். அடிமை அதில் உங்களுக்காக தேவ செய்தியை கொடுத்து ஜெபிக்க போகிறேன். விசேஷித்த ஜெப பகுதிகள் அதில் இருக்கும். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு பிறகு நீங்க விசுவாசத்தோட வந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கன்ஃபார்மா ஆண்டவருடைய கிருபையினால கற்பம் தங்கும். ஸோ வர்றவங்க முடிஞ்சா உபவாசத்தோட வந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தைக்காக பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க வரலாம். இது குடும்பமாக நீங்க வரக்கூடிய ஒரு மீட்டிங் தான். பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பர்பஸுக்காக நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, இந்த சனிக்கிழமை அப்படின்னா 13ஆம் தேதி நமக்கு கோயம்புத்தூர்ல உள்ள குடும்ப ஆசீர்வாத கொடுகை அடிமை இந்த மாசம் அங்க வந்து விசேஷமா கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுத்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க, வருஷத்தின் கடைசி மாசத்துல உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும்படி ஜெபத்தோட வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸோ நீங்க அந்த கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க 13ஆம் தேதி காலையில நம்முடைய தேவனின் அன்பு ஆறுதலின் தோட்டம் வின்சர் கார்டன்ல நடக்க போகிற அந்த கூட்டத்துல காலையில நீங்க 10 மணிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காய் உமக்கு நன்றி. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சொன்னீர். ஆமேன் என்று என் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீர் வாயினால் சொன்னதை இப்பொழுது கரத்தினால் நிறைவேற்றும். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்துல ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ, செல்வங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ, நன்மைகள் குறைவுபட்டிருக்கிறதோ, அந்த காரியங்கள்ல ஆண்டவர் தலையிட்டு என் பிள்ளைகளை தலைநிமிர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலங்கொண்டும் இடங்கொண்டும் என் பிள்ளைகள் பெருகட்டும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை இந்த நாளிலே நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் நினைத்தருளும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லா என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.